பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். புதிய ஆண்டிலே புது கிருபைகளோடு கூட, புது பலத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, இந்த வருடம் முழுவதுமாய் உம்முடைய கரம் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓரவ சந்தகல பனியாந்துருகதனி சபலமானவா எல்லாரும் ஆண்டவரே துதிங்க. ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை நடத்தட்டும், உம்முடைய ஆளுகை எங்களை நடத்தட்டும், உம்முடைய பரிசுத்தம் எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே ஓங்கிய புயமும் ஊற்றப்பட்ட உக்கிரகமுமாய் எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. புது வருடத்தின் வாக்குத்தத்தத்தின்படி எங்களுடைய கவலைகளை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே வைத்து விடுகிறோம். அப்பா, நீர் எங்கள் பரிகாரி, நீர் எங்கள் தேவன். நன்மை நாளை எங்களை ஆசீர்வாதமாய் நடத்த போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். காத்து கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரே, ஆராதனை முழுவதுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆவியானவருடைய ஆளுகை இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். புது வருடத்திலே கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். நன்றி பலிபீடம் கட்டுவோம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக. ஹல்லேலூயா, ஆமேன். உற்சாகத்தோடு நல்ல பலத்தோடு தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி பலிபீடம் கட்டுவோம், தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென், ஆமென். நன்மை செய்திவே. நன்றி தகப்பனே, கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு. ஆமென், எதிரி நுழையாமல். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி தகப்பனே. ஓ நன்மை செய்தீரே. ஆமென். நன்றி தகப்பனே.
Lord. இயேசு அரசுக்குள் உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு உமக்கு சொந்தமாய் வாங்கி. Thank you Lord. உரிமை சொத்தாக நன்றி 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 தகப்பனே, நன்மை செய்தீரே. Thank you Lord. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. கைகளை தட்டி ஆண்டவரே, இருளின் அதிகாரத்தில் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களை இழுத்து கொண்டீரப்பா. சாத்தானுடைய சதி மோசங்களில் இருந்து எங்களை காப்பாற்றினீர். வல்லமையுள்ள கரத்தில் இருந்தினாலே எங்களை உபயோகப்படுத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை நடத்தினது. உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும், வல்லமை உடையது. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நன்மை உண்டு, கிருபை உண்டு, இரக்கம் உண்டு, தயவு உண்டு. உம்முடைய கரம் பலத்த கரம் ஆண்டவரே. Thank you Lord. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது அவர் சொன்னார், ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரகத்தினாலும் ஜனங்களை நடத்தினார். அந்த தேவன் நம்மை நடத்தினார். கடந்த ஆண்டு முழுவதுமாய் நடத்தினார். புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை கொண்டு வந்தார். என்ன அவர் தேவன், நம்முடைய தேவன் பராக்கிரமம் உள்ளவர், அதிசயமானவர். அல்லேலூயா, ஆமென். அந்த தேவன் இதுவரை நடத்தினார், இனியும் நடத்துவார், இனியும் நடத்துவார். அதை உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி ஆமென் குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உங்களதா. கண்ணீரை கடந்தே ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. Thank you Lord. உம்மை உயர்த்திடுவே, அவரை உயர்த்துவோம். கரம் நீட்டி, உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர், நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர், நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. Thank you Lord. உம்மை உயர்த்திடுவே, ஆமென். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் அபிஷேகம் தந்து ஆகலைத்து பயன்பட செய்தீரே, நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. Thank you Lord. ஆமென். உணர்ந்து ஆண்டவரை உயர்த்துங்க, உயர்த்துங்க. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடும் கிருபைகள் தந்து, கிருபைகள் தந்து
ஆமென் ஆமென். நன்றி சொல்லுங்க. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி 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 ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுவரை நடத்தினார், இனியும் நடத்துவார். தேவன் பராக்கிரமம் உள்ளவர். அவர் அற்புதர், அவர் அற்புதர். காலங்களை கடந்து நமக்கு நன்மை செய்கிறவர், சூழ்நிலைகளை கடந்து நமக்கு நன்மை செய்கிறவர். தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கடந்த நாட்கள் முழுவதுமாய் காத்து கொண்டவர் புதிய ஆண்டிலும் நம்மை நடத்தக்கூடியவராயிருப்பார். ஆகவே அவருடைய கை குறுகவில்லை. அல்லேலூயா, ஆமென். அவருடைய கை குறுகவில்லை. தேவனுடைய கரத்திலே நம்ம இருப்பதினாலே கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தும்படியாக இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய்
விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் கை குறுகவில்லை. அப்படியே எழுந்து நின்று பாடுவோமா? தயவு செய்து ஆமென். சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. ஆமென் ஆமென் ஆமென். சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே விசுவாசியே நீ பதராதே. மனிதனம சந்தலகபா கலங்காதே. ஆமென். விசுவாசியே thank you Lord. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கைகளை தட்டி ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென் ஆமென். சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில ஓரிதால மணியாந்திருக்கத நம்ம சந்தல பலியாந்திருக்கபா. துதிங்க துதிங்க துதிங்க. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர். விசுவாசியே நீ பதறாதே, திகையாதே. உனக்காக யுத்தம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென் ஆமென். நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம், ஆனால் நம்மை ஆச்சரியக்குறியாக மாற்றுகிறது தேவன். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற வேளையிலே நம்மை உயர்த்துவார். ஏற்ற வேளையிலே நமக்கு நன்மை செய்வார். ஏற்ற வேளையிலே உங்களை கொண்டு தேவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஓரிபா காசத்தல மணியாந்திரகபா ரபல மனதனிதன மதர சந்தலபா ரீகதல மணியாந்திரதரி ஒரு சபபம மனமதலதனியா. துதிங்க துதிங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் தேவன் பதிலாயிருக்கிறார். நீரே எல்லாம், நீரே எல்லாம் அப்பா. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் இயேசு மட்டுமே என்று உணர்ந்தவர்களாக இந்த ஆராதனை பாடலை பாடுவோம். ஆமென். கைகளை உயர்த்தி thank you Lord. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆமென். உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆமென். ஆராதிப்பேன் இன்பமோ துன்பமோ
நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு அப்பா? நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. ஆமென். பின்தொடர்வேன் பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. சொல்லுங்க சொல்லுங்க. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. நீரே எல்லாம், ஆண்டவரே, நிந்தையோ அவமானமோ துக்கமோ சந்தோஷமோ வியாதியோ பாடுகளோ வருத்தமோ, ஐயா உம்மை விட்டு பிரிப்பவன் யார் ஆண்டவரே? ஓ ரபா சபலமனபதரிதனமதனமா. ஆண்டவரே, எந்த வந்தாலும் என்ன வந்தாலும் உம்மை பின்தொடர்வேன், உமக்காக வாழுவேன், உமக்காக ஜீவிப்பேன். என் வாழ்நாள் முழுவதுமாய் உமக்காக நான் ஓடுவேன். Thank you Lord. இயேசு என் பரிகாரி. இயேசு எனக்காக வந்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார். அவருக்காக எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஆமென். Thank you Lord. நன்றி. Thank you Jesus. உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இந்த பாடலை உணர்ந்து நாம் பாடுவோம். நடந்தார்.
வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்பா, இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய சமூகத்திலும் முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை வேளைகளை நீர் மகிமைப்பட்டீர். ஆண்டவரே, தேவ செய்தியிலும் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. நீரை பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன். மூத்த போதகருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் எபினேசர் அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா மூப்பர்களுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபையிலே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் செயல்படுகிற ஒவ்வொருவரையும் இந்த 2025 ஆண்டிலே கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகி போகவில்லை, கர்த்தரின் வாக்கு ஒருபோதும் மாறாதது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வருகிற போது, ஆண்டவரை நாம் துதித்து பாடி மகிமைப்படுத்துகிற போது, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தைகளில் ஒரு புள்ளி கூட நம்முடைய வாழ்க்கையில் மாறி போகாது. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிற போது அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். இந்த மாலை வேளையிலும் இந்த 2025 ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக ஒரு சிறிய வேத பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த வசனங்களை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 17வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போன விருட்சத்தை தலைக்கு பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி நம்மை விடுதலையாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற போது அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டு இருந்தாலும் சில முக்கியமான வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் போட்ட சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். மறுபடியும் அந்த கடைசி வார்த்தையை நாம் வாசிப்போமானால், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுவாரானால் அவர் நிறைவேற்றுவார். கையை வைத்து வரல சொல்லும். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களின் நடுவிலே நாம் ஜெபிக்கிற போது சில நேரங்களில் ஆண்டவர் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யாவிட்டாலும் அவருடைய வார்த்தையை நமக்கு தருவார். அந்த நாட்களில் நீங்கள் வாசிக்கிற போது, தியானிக்கிற போது, ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற போது அவர் நமக்கு வார்த்தையை தந்து நம்மை தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, என்னுடைய வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து சுகமாக்குகிறேன் என்று சொன்னபோது அந்த 100க்கு அதிபதி ஒரு அழகான வார்த்தை சொன்னான். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆண்டவர் அந்த வீட்டிற்குள்ளே வருவதோடு ஒரு பெரிய ஒரு காரியம். இயேசு ஒரு வீட்டிற்குள்ளே காலடி எடுத்து வைப்பதை விட ஒரு சிறந்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வீட்டிற்குள் வருவது. அந்த வார்த்தை உங்களுடைய வீட்டிற்குள் வருமே ஆனால் இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி. ஹல்லேலூயா. அதை அவன் உணர்ந்தவனாகத்தான் இப்படி சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் கேட்டதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு சொன்ன மாத்திரத்திலே அந்த வேலைக்காரன் சுகமானான் என்று வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வசனத்தில் உள்ள ஒரு இரு வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். அவர் தாழ்ந்த மரத்தை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். பட்டுப்போன விருட்சத்தை, மரத்தை, ஆங்கிலத்தில் ட்ரீ அப்படின்னு எழுதியிருக்கு, மரத்தை அவர் மறுபடியும் தழைக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு சங்கடமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உயர்ந்த மரத்தை அவர் தாழ்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். வேதத்திலே
பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உயர்வுகளை தருகிற போது அந்த உயர்வை அப்படியே ஆண்டவருடைய மகிமையாக நாம் செலுத்துவோமானால், அந்த உயர்விற்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த உயர்வுக்கெல்லாம் நீர்தான் ஆண்டவரே பாத்திரர் என்று நினைப்போமானால், நாம் இருக்கிற அளவுகளிலிருந்து அடுத்த அளவுகளிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். பல ஊர்களிலே, கிராமங்களிலே நான் இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்திருக்கிறேன். சில பெரிய செல்வந்தர்கள் இருப்பார்கள், ஆனால் 2-3 சந்ததிகளை தாண்டி பார்க்கிற போது அந்த கிராமங்களிலே யார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்க பெரிய ஆட்களாக இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய செயல் அப்படிப்பட்டது பிரியமானவர்களே. சிறுமையானவனை, தாழ்மையானவனை, ஒன்றிற்கும் உதவாதவனை கர்த்தர் உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தாழ்ந்த மரத்தை, விருட்சத்தை நான் உயர்த்துவேன், உங்களை நான் உயர்த்துவேன், இந்த ஆண்டிலே உங்களை நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். வேத வாக்கியங்கள் ஒரு வார்த்தை கூட மாறி போவதில்லை என்பதற்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே ஆபிரகாமிற்கு ஆண்டவர் மறுபடியும் 12வது அதிகாரத்தில் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் மறுபடியும் சொல்லுகிற போது சில காரியங்களை, அவருடைய சந்ததியின் காரியங்களை குறித்து சொன்னார். 400 வருடங்கள் உடைய சந்ததிகள் எகிப்திலே அடிமைத்தனமாக இருக்கும். அந்த 15வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். போதும். ஹல்லேலூயா. இங்கே அவர் ஆசீர்வாதத்தை கூறினது மாத்திரம் அல்ல, உன்னுடைய சந்ததிகள் 400 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் சரித்திரத்தை பார்ப்பீர்களானால் யாத்ராகமத்தில் நம்ம வாசிக்கும் போது 430 வருடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எப்படி வார்த்தை முரண்படும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், அவர்கள் அடிமைகளாக இருந்த வருடம் 430 வருடங்கள் அவர்கள் சுதந்திரமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரணங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பாவம் நிறைவேறும் அளவும் அந்த எகிப்தியருடைய இவர்கள் கடந்து வருகிற தேசத்திலே ஆண்டவர் சில காலங்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவைகளுக்கு நேராக இந்த வார்த்தைகளை நிறைவேறும்படியாக ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பொய்யுரையாத தெய்வமாக இருக்கிறார், வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிற போது சில நிலைகளை எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே உயர்வு வர முடியும் என்று நினைப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நான் இஸ்ரவேலில் உள்ள சரித்திர புத்தகத்தில் இருக்கிற ஒரு இஸ்ரவேலின் ஒரு சரித்திரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மரத்தை குறித்து ஆண்டவர் இந்த வசனத்தோடு ஒரு இணைப்பை வைத்திருக்கிறார். சிறிய மரத்தை அவர் உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுத்தார். தம்முடைய சுதந்திரவாளிகளுக்கு ஆண்டவர் குடியிருக்கும்படியாக ஒரு ஆலயத்தை, ஆராதிக்கும்படியாக ஆலயத்தை கொடுத்த ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை கூட அவர் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில வசனங்களை அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதற்கு ஒரு வார்த்தை நம்ம வாசிப்போம். யோசுவா 21வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை கூட தவறி போவதில்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவர் செய்யும் அளவும் அவர் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார்.
தம்முடைய வாயினால் சொன்ன வார்த்தைகளை அவருடைய கரங்களினால் நிறைவேற்றுகிற தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். மத்தேயு 5:17-18 சொல்லப்பட்டிருக்கிறது, வானம் பூமி ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தைகள் மாறாதவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அந்த சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நீங்கள் படிக்கிற போது அந்த தேசம் ஒரு இசைவினைப்பான நகரம், ஒரு அழகான நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த தேசம் மலைகள் நிறைந்த தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது பல இடங்களில் 18வது சங்கீதத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், நீரன் கண்மலை, நீரன் கோட்டை, நீரன் உயர்ந்த அடைக்கலம். அப்படியே வானத்தை பார்த்து அந்த மலைகளுக்கு ஈடாக ஆண்டவரை நினைத்து அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவங்களை வெளிப்படுத்துவதற்காக மலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரும் மலைகளை விரும்புகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்த போது, ஜெனிசிஸ் 21 நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். அவன்கிட்ட சொன்னார், உன்னுடைய நேசகுமாரனை நீ எனக்காக பலியிட வேண்டும். எங்கே வந்து பலியிடணும்? அவர் குறித்த ஒரு மலைக்கு நேராக அவர் கடந்து போக சொன்னார். மலைகளை குறித்து அநேகம் இந்த வேத புத்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மலையிலே, அந்த மோரியா மலையிலே அநேக மரங்கள் இருந்ததாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அநேக விருட்சங்கள் இருந்ததாம், அநேக செடிகள் இருந்ததாம். அந்த இடத்துல நல்ல உயரமான மரங்கள் அநேகம் இருந்தது. ஒலிவ மரம், சித்தீர் மரம், காட்டத்தி மரம் என்று சொல்லி அநேக உயரமான மரங்கள் இருந்ததாம். அதற்கு நடுவிலே ஒரு பார்ப்பதற்கு நன்றாயில்லாத ஒரு சின்ன மரமாக, அதை மரம் என்று கூட அநேகர் சொல்ல மாட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு குறுகிய ஒரு மரம் இருந்ததாம். அந்த மரம் பல நேரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, பண்டிகைகளிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வருகிற போது பலர் பலவிதமான மரங்கள் பக்கத்தில் நின்று அதனுடைய கனிகளை புசிப்பார்களாம். அந்த மரத்தை மிகவும் வினோதமாக பேசுவார்களாம், எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லுவார்களாம். ஆனால் இந்த மரம், நான் சொல்லுகிற மரத்தின் பெயர் மர், ஒரு சின்ன மரம் மர். அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து சொல்லுவாங்களாம், இது எவ்வளவு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். சில மரத்தை பார்த்து இதனுடைய இலைகள் அநேகருக்கு நிழல் கொடுக்கிறது என்று சொல்லுவார்களாம். ஆனால் இந்த மர் என்று சொல்லுகிற உயரத்தில் குறைவாக இருக்கிற, பார்ப்பதற்கு ஒரு அழகில்லாமல் இருக்கிற அந்த மரத்தை பார்த்து இந்த மரத்தை கொண்டு ஒரு நிழல் கூட கொடுக்க முடியவில்லை என்று சொல்லுவார்களாம். பல ஆண்டுகள் அப்படியே கடந்து சென்றது. அந்த மரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்தது. அப்பொழுது ஒரு நாள் வேத புத்தகத்தில் கூட மரங்கள் பேசிக்கொள்ளும் என்று, மரங்களில் பேசி யார் ராஜாவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல, இந்த மரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒலிவ மரத்தை பார்த்து கேட்டதாம், நீ எவ்வளோ அழகாக இருக்கிற, நீ அப்படி உயர்ந்து வளர்கிறாய், உன்னை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது என்று சொன்னதாம். உடனே அந்த ஒலிவ மரம் இதை பார்த்து சொன்னது. சரித்திரம், ஜூயிஷ் ஹிஸ்ட்ரியில் இது இருக்குது. அது சொல்லிச்சான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிச்சான், உனக்கு ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்லிச்சு. எங்கே வருது? பல காலம் அது அப்படியே போக போக ஒரு நாள் ஒரு சின்ன பையன் இந்த மரத்திலிருந்து வருகிற கனியை எடுத்து புசிக்கலாம் என்று போகிற போது அந்த தகப்பன் ஓடி வந்து அந்த கனியை தட்டி விட்டு சொன்னாராம், இந்த கனி, இந்த மரத்தில் உள்ள கனி கசக்கும் என்று சொன்னாராம். இத்தனை ஆண்டுகள் பல வார்த்தைகளை கேட்ட அந்த மரத்திற்கு உண்மையாகவே நான் ஒரு கசப்பு தன்மை உடைய ஒரு மரமாக இருக்கிறேன் என்று தெரிந்தபோது மிகவும் அது சஞ்சலப்பட்டதாம். பட்டு அந்த நாளிலே அது ஆண்டவரிடத்தில் கேட்டதாம், ஆண்டவரே, எதுக்கு நீங்கள் என்ன இப்படி ஒரு மரமாக என்னை நீர் படைத்தீர்? என்னை படைப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா? விறகு கூட நான் பயன்படலை, எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் என்று சொல்லி அது ஆண்டவருடைய சமூகத்தில் அழுததாம். அந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் அந்த மரத்திற்கு
ஒரு அற்புதம் செய்தாராம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. என்ன அற்புதம் தெரியுமா? அது கதறி அழுத போது அந்த மரத்திற்குள்ளே வெடிப்புகள் உண்டானதாம். அந்த வெடிப்புகளிலிருந்து ஒரு ஜலம் கடந்து வந்ததாம். அந்த ஜலத்திற்கு பேர் மரத்தின் கண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜலம் வெளியே வந்தபோது அடுத்த நாள் காலை வேளையில் இஸ்ரவேலர்கள் எழுந்து அப்படியே காலையில் அவங்க எழும்புகிற போது, படுக்கையில் இருந்து எழும்புகிற போது ஒரு பெரிய வாசனை அந்த தேசம் முழுவதும் வீசினதாம். இதுவரையிலும் இல்லாத இப்படிப்பட்ட ஒரு வாசனை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி பார்த்தபோது இந்த மரத்திலிருந்து வருகிற அந்த தைலம் மிகுந்த வாசனை உள்ளதாக இருந்ததாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வருஷங்கள், பல வருடங்கள் அது பிரயோஜனமற்றதாகத்தான் இருந்தது. பலருடைய நிந்தைகளை கேட்கிற ஒரு மரமாகத்தான் இருந்தது. விறகுக்கு கூட அது உபயோகப்படாமல் இருந்த அந்த மரத்திலிருந்து வந்த அந்த தைலத்தை குறித்து வேத புத்தகம் சொல்லுகிறது, வெள்ளை போளம் என்கிற தைலம். ஹல்லேலூயா. ஒரு விலையேற பெற்ற வெள்ளை போளம் ஒரு பிரயோஜனமில்லாத மரத்திலிருந்து உண்டானது. ஹல்லேலூயா. அந்த வெள்ளை போளத்தை குறித்து இன்றைக்கும் சொல்லுகிறார்கள், தங்கத்தை விட விலையேற பெற்றது. சில கிராம்ஸில் தான் நம்ம அதை வாங்க முடியும். அது தங்கத்தை விட விலையேற பெற்றது. ராஜாக்கள் உபயோகப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் தாழ்ந்த மரத்தை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பட்டுப்போன விருட்சத்தை உயர்த்துகிறவராக இருக்கிறார். முடிந்து போனதை அவர் ஆரம்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார். விலை இல்லாதவைகளை விலையேற பெற்றவர்களாய் ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவர். அதற்குள்ளே அதை உண்டாக்குகிற போதே அப்படிப்பட்ட ஒரு பிசின் அதற்குள்ளிருந்து வரும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த மாலை வேளையில் என்னுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வந்த சில சூழ்நிலைகள் கசப்பானதாக இருக்கிறதா, உங்களை கொண்டு அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். எரேமியா 29:11 சொல்லுகிறது, He has plans to prosper you. Hallelujah. உங்கள் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்திற்கேற்ற நினைவுகள். ஒருவேளை இன்னைக்கு நீங்க பார்க்காமல் இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலம் பிரகாசம் உள்ளதாக இருக்கிறது. உங்களுக்குள்ளே ஆண்டவர் சில தன்மைகளை வைத்திருக்கிறார், தாளந்துகளை வைத்திருக்கிறார். சில போராட்டங்களை நீங்கள் தாண்டி வருகிற போது உங்களுக்குள்ளிருந்து அதை வெளிப்பட பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் அநேக விஷயங்களை படைத்திருக்கிறார். எதையுமே வேஸ்ட் என்று சொல்லி படைக்கவில்லை. ஒரு மிருகத்தை கூட அவர் வேஸ்ட்ன்னு சொல்லி படைக்கலை. ஒரு எறும்பை கூட வேஸ்ட்ன்னு சொல்லி படைக்கலை. அவருடைய சொந்த சாயலில் படைக்கப்பட்ட நீங்கள் வேஸ்டானவர்கள் அல்ல, விலையேற பெற்றவர்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்தவைகள் தடைபடுவது இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மரம் அழுதது போல நீங்கள் இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற போது பலவிதமான ஜெபங்கள் இருக்கிறது. அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, முழங்காலில் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது. ஒரு உன்னத ஜெப நிலைமை. ஆண்டவரிடத்தில் நீங்கள் அழுது கெஞ்சுவீர்களானால் அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிற தெய்வமாக இருக்கிறார். யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கெஞ்சினான், தூதனானவரோடு கூட போராடி மேற்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வமாக இருக்கிறார். ஜெபத்தை ஒருபோதும் தள்ளாத தெய்வமாக இருக்கிறார். இந்த 2025 ஒரு தீர்மானத்தோடு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நான் இன்னும் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இன்னும் துதிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற வேத வாக்கியங்களை இன்னும் தியானிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆவியானவர் அந்த வேத வாக்கியங்களின் ஆழங்களுக்குள்ளே என்னை நடத்தும்படியாக இன்னும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மதுரமாய் மாற்றுவார்.
இந்த வெள்ளை போளம் ஒரு விலையேற பெற்ற அனுபவமாய் மாறினது, விலையேற பெற்ற ஒரு தைலமாக மாறினது. அது மாத்திரமல்ல, இந்த வெள்ளை போளத்திலிருந்து அந்த மரத்திற்கு ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறது. அந்த மரத்திற்கே ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 23 வசனத்திலிருந்து 25 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும். ஹல்லேலூயா! ஒரு நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே ஆண்டவர் யாருக்கும் செய்யாத அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா! கடலை பிளந்து ஒரு செவுராக நிற்க பண்ணினார். அவர்கள் ஆகாரம் கேட்டபோது அங்கே எங்கேயுமே கிச்சன்லாம் இல்லை, வானத்திலிருந்து அவர்களுக்கு ஆகாரம் வந்தது. ஹல்லேலூயா! 40 வருடம் அவர்கள் வானத்தின் அப்பத்தை புசித்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திற்கு அவர்கள் வருகிற போது எல்லாருக்கும் பயங்கர தண்ணீர் தாகம். அதற்கு முன்பாக நீங்கள் பார்ப்பீர்களானால் ஏலிமை அவர்கள் கடந்து வருகிறார்கள் இதுக்கு பிறகு. ஆனால் இந்த இடத்திலே வருகிற போது தண்ணீர் இருக்கிறது, ஆனால் தண்ணி எப்படிப்பட்டதாக இருக்குது? கசப்பாக இருக்குது. எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியம், அற்புதம் நடந்தவொடனே ஒரே பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் தான். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு. அடுத்த சண்டே வந்தோடனே எப்படி உட்காந்துருவாங்க? முறுமுறுக்க மாட்டாங்க, அப்படி அமைதியாக இருந்துருவாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி. ஆனால் மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டபோது, ஆண்டவர் அந்த தண்ணீரை நான் சுவையானதாய் மாற்றுகிறேன் என்று சொல்லவில்லை. அந்த பக்கத்தில் அந்த மாறா இருக்கிற இடத்திற்கு அருகிலே இருந்த மரம் என்ன தெரியுமா? மரம். ஹல்லேலூயா! இந்த மரத்தை நீ வெட்டி தண்ணிக்குள்ள போடு, அந்த தண்ணீர் சுவையான தண்ணீராய் மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில கசப்பான அனுபவங்களை ஏன் தருகிறார் தெரியுமா? You know why God is giving some bitter experiences in your life? To make others' life sweeter. உங்களுடைய சாட்சி அநேகருடைய கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றும். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சில பிரச்சனைகளை, வியாதிகளை நீங்கள் வருகிற போது ஆண்டவரை பார்த்து ஒருபோதும் முறுமுறுக்காதீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் லட்சங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுக்கு அப்படிப்பட்ட மாறா போன்ற அனுபவங்களை அனுமதித்திருக்கிறார். போன்ற அனுபவங்களை அனுமதித்திருக்கிறார். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே கர்த்தர் தருகிற வார்த்தை அநேகருக்கு உங்கள் அனுபவமே சுவையாய் மாற பண்ணுகிற ஒரு ஸ்லாக்கியமாய் ஆண்டவர் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா! கடந்த நாட்களிலே பல வருடங்களுக்கு முன்பாக ரிச்சர்ட் உம்ரன் என்று சொல்லுகிற ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டிலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்த ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் ஊழியம் செய்த ஒரு பாஸ்டரை குறித்து நான் படித்தேன். அவருடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள். நல்லா படிச்சிருந்தார், நல்ல சபையில் போதகர். ஆனால் அந்த நாட்கள் ரொமேனியா தேசத்திலே அந்த கம்யூனிசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, இல்லை நான் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுவேன். அவருக்கு கொஞ்ச நாள் தான் ஜெயில் என்று சொல்லி அவரை அடைத்து வைத்தார்கள். மறைமுகமான சில சிறைச்சாலைகளிலே 14 ஆண்டுகள் அவர் சிறைச்சாலையில் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே யாருக்கும் நடக்காத சில கசப்பான அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. இயேசுவை மறுதலிக்கும்படியாக சொன்னார்கள். அவருடைய சொந்த மனைவியை அந்த சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு வந்து சித்திரவதை படுத்தினார்கள். அவர் இயேசுவை மறுதலிக்கவில்லை. சொந்த மகனை அந்த சிறைச்சாலைகளுக்குள்ளே கொண்டு வந்து, நான் அதை வாசிக்கிற போது இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா என்று நினைத்து பார்த்தேன். அடித்து நீ இயேசுவை மறுதலி என்று சொன்னார்கள். ஒருவேளை அந்த மனுஷனை அடிச்சிருந்தா
அவர் கூட இல்லை நான் ஆண்டவருக்காக உயிரை விட்டிருப்பேன் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவருடைய சொந்த மகனை அடிக்கிற போது எந்த தகப்பனுக்கும் தாங்க முடியாது. ஒரு இரும்பு கம்பியை வைத்து அவனுடைய தலையிலே ஓங்கி அடித்து சொன்னார்களாம், நீ இயேசுவை மறுதலி என்று சொல்லி. அந்த மகன் சொன்னானா, அப்பா இன்னும் சில நிமிடங்களிலே நான் ஆண்டவரை நான் சந்திப்பேன், முகமுகமாய் சந்திப்பேன். நீங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று சொன்னார். அந்த அடித்தது கூட அவருக்கு அவ்வளோ வலிச்சிருக்கும். ஆனால் இந்த வார்த்தை அந்த ரிச்சர்ட் உம்ரண்டை பைத்தியக்காரனாய் மாற்றினது. He became a mad man. அந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிற போதே ஒரு பெரிய இரும்பு கோலால் அடித்தார்களாம். அவன் அப்படியே பைத்தியக்காரனை போல் மாறி சில நாட்கள் பைத்தியக்காரனாக இருந்தானாம். ஒரு நாள் காலை வேளையிலே அந்த ஜெயிலுக்குள்ளே அந்த அடித்த ஜெயிலர் வந்து இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தபோது முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவன் கேட்டான், நான் இவ்வளவு பண்ணுறோமே, நீ இயேசுவை ஏன் மறுதலிக்க கூடாது, எதுக்காக நீ ஜெபம் பண்ணுற அப்படின்னு கேட்டானா. இவன் சொன்ன வார்த்தை அந்த ஜெயிலரை இயேசுவுக்கு சொந்தமாக்கினது. அடித்த உன்னுடைய ஆத்துமாவிற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னான். மகனை அடித்து துன்புறுத்தின உன்னுடைய ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு கசப்பான அனுபவம் பிரியமானவர்களே, பல ஆண்டுகள். ஆனால் அந்த ரிச்சர்ட் உம்ரண்ட் வெளியே 14 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வந்து ஒரு பெரிய எழுப்புதலை அந்த தேசத்திலே உண்டு பண்ணினார். அவனுடைய கசப்பான அனுபவங்கள் மதுரமாய் மாறினது. இந்த மாலை வேளையிலும் சில கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கலாம், கசப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இதை அநேகருடைய கசப்பை மாற்றுவதற்காக ஆண்டவர் உங்களை இந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அநேக கசப்பான காரியங்கள் நடந்தது. அவர் இந்த உலகத்தில் பிறந்தபோது இந்த வெள்ளைப்போளம் அவரோடு கூட சம்பந்தப்படுகிறதாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தையை சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வருகிறேன். யாத்திராகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 23 முதல் 25 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற போது, வாசிக்க வேண்டாம், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அபிஷேகம் தைலத்தை உருவாக்குவதற்கு 5 பொருட்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதில் ஒரு முக்கியமான முதலாவது பொருள், அபிஷேக தைலத்தின் முதலாவது பொருள் வெள்ளை போளம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அந்த மரம் வெறுமை உள்ளதாக இருந்தது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாததாக இருந்தது. அது காத்திருந்தது. ஏற்ற வேளையிலே அதிலிருந்து விலை மதிக்க முடியாத தைலத்தை தந்தபோது அந்த தைலத்தை ஆண்டவரே நுகர்ந்து மகிழ்ந்தார். ஆண்டவரே உபயோகப்படுத்துகிற ஒரு தைலமாக அது மாறிற்று. அந்த ஆலய பிரகாரங்களில் பாத்திரங்களை சுத்தம் பண்ணுவதற்காக, அந்த பொருட்களை சுத்தம் பண்ணுவதற்காக உபயோகப்படுத்துகிற கர்த்தர் உபயோகப்படுத்துகிற அபிஷேக தைலமாய் மாறினது. உங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம். நீங்கள் கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படுகிற மனிதனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவருடைய வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்கள் உண்டானது. வெள்ளை போளம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு பிறந்தபோது மத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 10-11வது வசனம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன். வசனங்களிலே நாம் பார்க்கிற போது அந்த சாஸ்திரிகள் அவரை தேடி வந்தவர்கள் ஆண்டவருக்கு கொடுத்த 3 பரிசிலே ஒரு பரிசு வெள்ளை போளம். ஹல்லேலூயா. ஒரு விலை உயர்ந்த ஒரு பரிசை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு, அந்த குழந்தையாகி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அந்த வெள்ளை போளம் ஆண்டவருடைய மரணத்தை காட்டுகிறது. இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததற்கு மிக முக்கியமான காரணம், அவர் மரிப்பதற்காகவே வந்தார், நமக்காக பலியாகதற்காகவே வந்தார். அப்படிப்பட்ட கசப்பான அனுபவத்தை கொடுத்த இந்த மனிதர்களை மன்னிக்கும்படியாக வந்தார். கசப்பு என்று சொல்லுகிற போது அது மன்னியாமையை காட்டுகிறது. நம்முடைய இருதயத்தில் இந்த மாலை வேளையில், இந்த முதல் ஆராதனையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், சில மன்னியாமைகள் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் இந்த வார்த்தைகள் உங்களை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது. கையை வைத்துங்க. ஹல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையிலே மன்னிக்க முடியாத சில நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட கசப்பு உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து அவர்களை மன்னிப்பீர்களானால், இயேசு மன்னித்தது போல மன்னிப்பீர்களானால், இந்த மாலை வேளையில் புத்தி கெட்டாத ஒரு இனிமை உங்கள் இருதயத்தை நிரப்பும். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 31-32. சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. கசப்பு உங்கள் இருதயத்தை விட்டு நீங்க கடவது. மன்னியாமை உங்கள் இருதயத்தை விட்டு நீங்க கடவது. கோபம் உங்கள் இருதயத்தை விட்டு நீங்க கடவது. ஏன் நீங்க கடவுது? அடுத்த வார்த்தை வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவேளை நீங்க குடும்பமா இருக்கலாம். சிலர் கணவனை மன்னிப்பது இல்லை, சிலர் மனைவியை மன்னிப்பதில்லை, தகப்பனை மன்னிப்பதில்லை. சில நேரங்களில் விரோதிகளை கூட நம்ம மன்னிச்சிருவோம். நம்ம கூட இருக்கிற சிலரோடு அந்த கசப்போடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் இந்த மாலை வேளையில் சொல்லுகிறார், அந்த மன்னியாமையாகிய கசப்பை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் மன்னிக்கிற போது எப்படி அந்த 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 மரத்தை வெட்டி அந்த மாறாவிலே போடுகிற போது அந்த தண்ணீரெல்லாம் இனிமையான தண்ணீராய் மாறினதோ, உன்னுடைய மிஞ்சின வாழ்க்கையை ஆண்டவர் இனிமையாய் மாற்ற விரும்புகிறார். இந்த கசப்போடு நீ வாழ்வது ஆண்டவருடைய சித்தமில்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஏதாகிலும் இருக்குமானால் நீங்கள் மன்னிக்கும்படியாய் ஆண்டவர் ஒரு முறை கூட சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வெள்ளை போளத்தை கொடுத்தார்கள். அது மரணத்தை காட்டுகிறது என்பதற்கு மத்தேயு 26 அதனுடைய 6வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தில் இயேசு ஒரு வீட்டிற்குள்ளே இருக்கிற போது ஒரு ஸ்திரீ அந்த வீட்டிற்குள் வந்து வெள்ளை போளத்தை, பரிமள தைலத்தை அவருடைய தலையிலே ஊற்றி அபிஷேகம் பண்ணினாள். ஹல்லேலூயா. அநேகர் அதை பார்த்துட்டு சொன்னாங்க, எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வீண் செலவு, எதுக்கு இதை செய்யணும், இயேசுவுக்கு எதுக்கு கொடுக்கணும், தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், தரித்திரர் எப்பொழுதும் உங்கள் நடுவில் இருக்கிறார்கள், ஆனால் நான் மரணம் அடைவது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது, நான் உயிர் தெழுவது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது, நான் உங்களுக்காக அடிக்கப்பட வேண்டியது ஆண்டவருக்கு சித்தமானது, இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போது, அவரை அடக்கம் பண்ணின போது அவருடைய சரீரத்திலே வெள்ளை போளத்தை பூசினார்கள். ஹல்லேலூயா. அப்படி இயேசுவின் வாழ்க்கையிலே அந்த வெள்ளை போளம் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கசப்பான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அவைகளை இனிமையாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் காத்திருத்தலின் நாட்கள் இனிமையாய் மாறும். இயேசுவை நீங்கள் நம்புவீர்களானால் நடக்காதவைகளை அவர் நடக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். சங்கீதம் 27 அதனுடைய கடைசி வசனத்தை நாம் வாசிக்கிற போது, கர்த்தருக்காக காத்திரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காய் காத்திருக்கிற நேரம் வீணாய் போவது இல்லை. நீங்கள் நிறைய மனுஷனுக்காக இவர் இதை செஞ்சிருவாருன்னு காத்திருப்பீங்க, அதெல்லாம் ஒரு வேளை வீணாக போகலாம், போகாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு வினாடியும் விலையேற பெற்றது. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் பிரியமானவர்களே, மாற்றக்கூடும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தாழ்ந்த மரத்தை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். பட்டுப்போன விருட்சத்தை அவர் உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த மாலை வேளையில் என்னுடைய வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை இயேசுவாகிய மரம் இனிமையாய் மாற்றும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கம்
அவர் நமக்காக பலியாகும்படியாய் வந்தார். அவருக்கு கடைசியில் ஒரு சிலுவை என்கிற மரத்தை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. சிலுவை மரம் என்ன மரம் தெரியுமா? இந்த மரத்தை அவர்கள் சிலுவையாக மாற்றினார்கள். ஒரு கசப்பை அவர் சுமந்து நமக்காக அவர் சாபமானார். ஹல்லேலூயா. அந்த மரத்திற்கு ஒருவேளை நினைச்சிருக்கலாம், நான் பிறந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இயேசுவை சுமந்த மரம், இயேசு சுமந்த மரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற காரியங்களை உங்களுக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். You are not a waste. You are something special. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீ விலையேற பெற்றவன். ஒருவேளை இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கான நேரம் வருகிற போது உன்னை ராஜாக்கள் கொண்டாடுகிற மனிதர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நினைத்தவைகள் தடைபடுவதில்லை. பிரியமானவர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, 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 பி ஹல்லேலூயா, ஷாபா ராகாத். ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஒருவேளை யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருக்கிறதா? இந்த வேளையில் அந்த கசப்பை உங்கள் இருதயத்திலிருந்து மாற்ற பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இயேசு நம்மை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். சில நேரம் பிள்ளைகளை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், யாருன்னு தெரியல, ஆனால் சிலர் இருக்கிறீங்க இங்கே மன்னிக்காம ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த ஆராதனைகள் பரலோகத்தை எட்டுவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவரை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க. என்னுடைய தகப்பனை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய தாயை மன்னிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய வேலை ஸ்தலத்திலே மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு பெரிய ஹீலிங், இன்னர் ஹீலிங் இப்பொழுது ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஷாபாரா காதாராபா சேதேரே ரீமாரா காதாராபா சேதேரே ரிகாரா காதாராபோ. நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே அநேக வருஷங்கள் தடைபட்டிருக்கிற நன்மை ஆண்டவர் இந்த மாலை வேளையில் தருகிறார். நிறைய விஷயங்கள் டாக்டர்ஸ்னால கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். இது ஏன் என்னுடைய சரீரத்தில் நடக்கவில்லை என்று நினைக்கலாம். இந்த மாலை வேளையில் when you forgive, God gives that blessing. Hallelujah. ஆண்டவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அவர் சொன்னவைகளை நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது என்று எவருக்கும் புரியாது. கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது. பின்னாடி இருக்கிறவங்க அந்த வார்த்தைகளை சொல்லுவோம். அவர் சொல்லும்போது நல்ல சத்தமா. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். சொல்லுவோம். உண்மை உண்மை அவர் அடையாளம், உண்மை சேனைகள். அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும்போது just imagine, உங்களுடைய சொப்பனங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். உண்மை அது, உண்மை
அவர் அடையாளம் உண்மை, அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அடையாளம் உண்மை, அவர் ஆதாரம் உண்மை சேனைகளின் கர்த்தர். உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே. அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. செய்த பின்பு எப்படி நடந்தது என்று மகிழுகிற நாட்களை ஆண்டவர் தருவார். இன்றைக்கும் நான் தாழ்ந்து இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை கசப்பா இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் வந்திருப்பீர்களானால் நீங்கள் நம்ப முடியாத உயரங்களை எட்டுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு மரத்திற்கு ஆண்டவர் அதை செய்வாரானால் அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய உங்களுக்கு அவர் விலையேற பெற்ற காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒன்றுமில்லாத ஆபிரகாம் உம்முடைய வார்த்தைகளை கேட்டபோது அவருடைய சந்ததிகளை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதித்த ஆண்டவர். கடற்கரையின் மணலுக்கு ஒத்தானதாக நீர் மாற்றின தெய்வம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் உம்முடைய வார்த்தைகள். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அவைகள் ஏற்ற சமயத்தில் 30, 60, 100 பலன் தருகிறதற்காய் நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. அன்னைக்குடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு உண்டு. நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் ஒரு தாழ்ந்தவன், ஒரு தாழ்மையான மனப்பான்மை, எனக்கு ஒன்று நடக்கலையே, ஆசீர்வாதம் இல்லையே, நான் என்னோடய வாழ்க்கை கசப்பாக இருக்கிறதே என்று அந்நேரம் உட்கார்ந்திருக்கலாம். அதற்கு 2 பதில். நீங்கள் உங்களுடைய கசப்பான வாழ்க்கை மதுரமாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் பாதத்தில் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவத்தில் நீங்கள் ஜெபிங்க. இன்னொன்று, உங்களுடைய ஆசீர்வாதம் தடையாக இருப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கை மதுரமான வாழ்க்கை இனிப்பான வாழ்க்கையாக மாறுறதுக்கு, உங்களுக்கு விரோதமாக நீங்கள் யாரால இருதயத்தில் கசப்பு வச்சுருக்கிறீங்களோ, யாராருக்கு இன்னும் மன்னிக்கலையோ, இல்லை யாராருக்கு நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறீர்களோ, அவைகள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் அறிக்கை செய்வானால் உடனே உங்களோட வாழ்க்கை மதுரமான வாழ்க்கையாக மாற்றி போகிறோம். அது இல்லையா? கர்த்தர் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கைக்கு எல்லா காரியத்துக்கும் ஒன்லி கிரைஸ்ட் இஸ் த ஆன்சர். நம்முடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு ஒரே ஒருத்தர், நமக்கு விடுதலை, நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு பாவ மன்னிப்பு தருகிற ஒரே ஒருத்தர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதனால் இந்த அருமையான செய்தி கேட்டோம். ஆண்டவர் இயேசு அந்த ஏசாயா 53 அந்த மரம் ஒன்றுக்கும் பிரயோஜனமால, அது எல்லாராலும் அவமதிக்கத்தக்கதாக, விரும்பப்படாததாக, அசிங்கமாக இருந்த மரம், அதை கொண்டு எவ்வளோ ஆசீர்வாதம் நம்ம பார்த்தோம். அல்ல அதே மாதிரி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் அப்படி தான் இருந்தார். ஏசாயா 53 பார்க்கும்போது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவர் பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது.
அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கப்பட்டுவிட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகளை அனுபவித்தவருமாக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நம்ம மறைத்து கொண்டோம். அல்லேலூயா. இவ்விதமாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவர் ஜீவித்தார், அவர் மரித்தார். ஆனால் எதற்காக? நம்முடைய கசப்பான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை மதுரமாக மாற்றும்படியாக. ஏன்னு கேட்டால் அவர் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் இல்லாமல் அவர் சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. அவரால் பாவம் மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் நம்முடைய அக்கிரமங்கள்லாம் அவர் சுமந்தார். அவர் நம்முடைய பாவத்தையெல்லாம் அவர் சுமந்து விதமாக மாபெரும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தார். எப்படி? நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்ததுனால. விசுவாசத்திலே நல்ல ஒரு செய்தி. முதலாவது உங்களை தாழ்த்தி, நீங்கள் யாராருக்கு இன்னும் மன்னிக்கலையோ, யார் மேலே இன்னும் கசப்பு இருக்கிறதோ, யார் மேலே வைராக்கியமாக இருக்கிறீங்களோ, அவைகளெல்லாம் நீங்கள் விட்டு அவர்களுக்கு மன்னித்துட்டு கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதனால் இன்றைக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை அனுப்புவார். பாஸ்டர் சொன்னாங்க, அந்த ரிச்சர்ட் உம்பரன் பற்றி சொன்னாங்க. ரைட்? அந்த ரிச்சர்ட் உம்பர் பெரிய கதை. ஒரு நீங்கள் அதை எப்படி நம்பியிருக்கலாம், அவர் எப்படி இருந்தாருன்னு நினைக்கிறாங்களா? ஆனால் அதே அவர் அந்த கர்த்தருடைய தாசனை நாங்கள் பார்க்க முடியாத கர்த்தருக்கு செய்தார். இதே நம்முடைய காம்பவுண்டில் அவரை கொண்டு ஒரு பெரிய கன்வென்ஷன் வைத்தார்கள். அவர்கள் தன்னுடைய சாட்சியை சொன்னார்கள். அதனால் அது பெரிய அவர் காரியம் செய்த பெரிய காரியம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரு
எங்கள் அன்பு இருக்கும் பரம்பிதாவே, நீ நல்லவர், வல்லவர், பெரியவரும், இது கிருபை என்றும் உள்ளது. எங்கள் இயேசுவே, எங்கள் ரட்சகரே, நல்ல மேய்ப்பரே, நீர் எங்களுக்காக கவலைப்படுகிற எங்களை இயேசுவே, எங்களை விசாரிக்கிறவரே சோதரம், எங்களை ஆதரிக்கிறவரே உங்களுக்கு சோதரம். இந்த கிருபியாக கடந்த ஆண்டு போதும் காத்து இந்த புதிய ஆண்டை காண கிருபி தந்ததாக சோதரம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக சோதரம். ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருப்பதற்காக எங்களுடைய கவலைகள்லாம் நீர் அறிந்த தேவன், அந்த கவலைகள்லாம் நீர் நீக்கி போடுகிற தேவனாக இருப்பதற்காக சோதரம். நீர் எங்களுக்காக கவலைப்படுகிற தேவனாக இருப்பதற்காக சோதரம். ஆண்டவரே, வந்துள்ள ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தரலும், அவருடைய கவலையெல்லாம் நீர் பொறுப்பெடுத்து ஆண்டவரே அவள் தேவைகளை சந்தித்து அவள் ஆசீர்வதியும், கிருபையாக வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமோ வழிநடத்திலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.